அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இந்த கட்சியோட கொள்கைன்னு பார்த்தா சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம். வாங்க, யார் வேணாலும் இணையலாம். நான் கண்டிப்பாக கட்சி பதவி பொறுப்பு இணையவர்களுக்கு போட்டுத்தர தயாராக இருக்கேன், கொடுக்க தயாராக இருக்கேன். நன்றாக செயல்படுங்கள். நான் உங்கள்கிட்டருந்து ஒரு நல்ல புதிய மாற்றத்தை, வளர்ச்சியை, புரட்சியை நான் எதிர்பார்க்குறேன். துடிப்புள்ள இளைஞர்கள் என்னோடய கட்சிக்கு தேவையாக இருக்காங்க. தாராளமாக என்னை சந்திங்க, வாருங்க, என்னோட சேர்ந்து பயணம் செய்யலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க போயிருந்தேங்க. ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் விஷயமா வாங்க போயிருந்தேன். வாங்க போயிருக்கும்போது தெரிஞ்சது, 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இல்லை, 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரும் இல்லை. சரி, 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பராவது கொடுங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. குறைஞ்சபட்சமே 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் தான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ஸ்டாம்ப் பேப்பர் அச்சிடுறதுக்கான விலை தான் இங்கே மிக அதிக அளவில் இருக்குது. அதனால தான் நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கட்டுறது இந்த விஷயம் வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப தப்புங்க, ரொம்ப அநியாயங்க. என்னென்னா, 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் நிறுத்துனீங்க, ரைட்டு. 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் விடலாம்ல, 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரும் விடலாம். தாராளமாக இதுக்கு பெரிய செலவெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ஷீட்டுக்கு அச்சீட்டு செலவு அப்படின்னு பார்த்தா 2 ரூபா கூட தாண்டாதுங்க. 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரும். ஒரு 4 ரூபானே போடுங்க, அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது அது 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஆனாலும் சரி, 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஆனாலும் சரி, 200 ரூபா 500 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஆனாலும் சரி, இதுதான் ரேட்டு. 1000 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கூட கட்டாயமாக இந்த அச்சீட்டு செலவுங்கிறது 10 ரூபாயை தாண்டாதுங்க. அப்படி இருக்கும்போது ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறைந்த விலையிலான ஸ்டாம்ப் பேப்பரை நிறுத்தியது மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன், பதிவு செய்கிறேன். ரொம்ப தப்புங்க. அதாவது ஏழைகளுக்காக அவங்களுடைய நலனை அரசாங்கம் முன்னிலை கொள்ள வேண்டும். திடீர்னு பார்த்தா 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இல்லை, 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரும் இல்லைன்னா என்ன அநியாயம்? அதாவது இதுக்கு சோர்ஸ் இருக்குது. இ சகாயக் அப்படின்னு சொல்லி சோர்ஸ் இருக்குது. 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரே கிட்டத்தட்ட 68 ரூபாய்க்கு வருது. அப்போ 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் என்ன விலைன்னு பார்த்துங்க. அதே மாதிரி ஆன்லைனில் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்திற்கு, தமிழக அரசாங்கத்திற்கென்று ஒரு ஸ்டாம்ப் பேப்பர், ஸ்டாம்ப் வெண்டர், ஒரு ஆன்லைன் கிடையவே கிடையாது. இதையாவது செய்யணும், இதையாவது ஏற்பாடு பண்ணணும். அதுவும் இல்லை. எல்லாமே தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க ஸ்டாம்ப் வெண்டர் விஷயத்தை. நான் என்ன சொல்கிறேன்னா, பிரிண்ட் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, சரிங்களா, விட்டுருங்க. அதுக்கு நான் வரல. ஆனால் நீங்கள் ஒரு ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு சரியான வெப்சைட்டை போட்டு அதை ஆன்லைன் மூலமாக மக்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல. ஸ்டாம்ப் பேப்பர் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா மினிமம் அதையாவது செய்யலாம்ல. அது செஞ்சீங்கன்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, ஏழை எளிய பாமர மக்கள் திடீர்னு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லி போனால் அவங்க எங்கே போவாங்க? அந்த விஷயத்தையே அவங்க ஏதாவது ஒப்பந்தம் போடணும், ஏதாவது அரசாங்க அலுவல் வேலையாக ஸ்டாம்ப் பேப்பர் எடுக்கணும், இல்லை கோர்ட்டு விஷயமா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் எடுக்கணும் அப்படின்னா திடீர்னு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்தா ரொம்ப கஷ்டமாயிடும். இதுக்கு அந்த வேலையை செய்யணுமா அப்படின்னு யோசித்து அவங்க கைவிட்டு விட்டாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது அரசாங்கம் திடீர்னு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் நிறுத்துறது மாபெரும் கண்டனத்துக்குரியது. இதை அரசாங்கம் உடனடியாக மீண்டும் 20 ரூபா, மினிமம் 20 ரூபா, 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் செய்கிறேன். 20 ரூபா, 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் விற்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணுங்க. இதை நான் இந்திய சுயராட்சி கட்சியின் சார்பில் இதை நான் வலியுறுத்தல் செய்கிறேன். ஏழை எளிய மக்களோட அடிப்படை நலனை தமிழக அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் இருக்குது. இதை அரசாங்கம் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தல் செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.